شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் ரமலானுடைய இரண்டாவது இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஅதி ஸமானுன் அலா உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் இப்படி ஒரு காலம் வரும். அந்த காலம் லா எதிரில் காத்திலு ஃபீமா கத்தல, ஒரு கொலையாளி எதற்காக கொன்றான் என்பது அவனுக்கே தெரியாது. ஆனா அவன் கொல்லுவான். அவன் ஏன் கொல்லுறான் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியாது. ஆனா அவன் நிறைய பேரை கொல்லுவான். ஒலல் மக்குத்தூலு ஃபீ மக்குத்தில, கொல்லப்பட்டவன் ஏன் கொல்லப்பட்டோம் என்பது அவனுக்கு தெரியாது. கொன்னவனுக்கு ஏன் கொன்னவனும் தெரியாது. கொல்லப்பட்டவனுக்கு ஏன் நாம கொல்லப்பட்டோம் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியாது. இப்படி ஒரு காலம் என்னுடைய உம்மத்தில் வரும். அது கியாமத்தினுடைய அடையாளம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நாம பார்க்கிறோம், இந்த ஹதீஸுக்கு நிறைய விளக்கம் இருந்தாலும் முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹ் ரெண்டு விளக்கத்தை மிகைப்படுத்துவார்கள். அதுல ஒண்ணு, கொன்னவனுக்கு ஏன் கொன்னோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கும்பல் தாக்குதல். ஒரு ஆளை போட்டு 4 பேர் அடிச்சுட்டு இருப்பான். 5ஆவதா ஒருத்தர் தூரத்துல இருந்து வருவான். ஏன் அடிக்கிறாங்கிறது அவனுக்கு தெரியாது. ஆனா அவனும் அடிப்பான். ஒரு வகையான மனித வெறுப்புணர்வு சமூகத்தில் பரவிவிடும். அந்த வெறுப்புணர்வின் காரணத்தால சம்பந்தமில்லாத நபர்களை போட்டு தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சமூகத்துல வரும். இது ஒரு கருத்து. இரண்டாவது ஒரு கருத்து, போதைக்கு அடிமையான இளைஞர்கள், மனிதர்கள் சமுதாயத்துல வருவாங்க. அந்த போதையில அவன் என்ன செய்யறான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. அதனால அவன் எல்லோரையும் அடிக்கிறது, மிரட்டுறது அல்லது கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இது சமூகத்துல உருவாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கடந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னால நீங்க படிச்சிருப்பீங்க, கேரளால அஃபான் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய இளைஞன், அவனுக்கு 23 வயசு. அந்த 23 வயசு பையன் சாதாரணமா வீட்டுல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கத்தி, அந்த கத்தியை எடுத்து 6 பேரை வெட்டல்ல அடிக்கிறான். கத்தியை வச்சு வெட்டல்ல, ஒரு மாதிரியான அந்த சித்திரவதையினுடைய மனோபாவம் வரும்ல, அடிக்கணும், அடுத்தவங்க வழியில துடிக்கிறத பார்த்து ரசிக்கிறது, ஒரு வகையான சைக்கோ. அந்த தன்மைக்கு அவன் ஆட்பட்டு கத்திய கவுத்தும் நிமித்துமா 6 பேரை அடிக்கிறான். அடிச்சு 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 அந்த 6 பேர்ல 5 பேர் இறந்துட்டாங்க. அதுல ஒருத்தர் அவருடைய தாய் மாமா, இன்னொருத்தர் அவருடைய மனைவி, ஒருத்தி அவருடைய தங்கச்சி, இன்னொன்னு தாய் மாமாவுடைய பொண்ணு, 6வது உம்மா. உம்மாவுக்கு வயசு 82. இந்த 82 வயசான கிழவி உம்மாவை கத்தியால அடிக்கிறான். அடிச்சு 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 6 பேர்ல 5 பேர் மூத்தாயிட்டாங்க. 6வது இந்த 82 வயசான உம்மாவை ஆஸ்பத்திரியில கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. போலீஸ்காரங்க இவரை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி முதல் தகவல் அவர்கிட்ட விசாரிச்சதுல முதல் தகவல் என்ன கிடைக்குது அப்படின்னா, அவரு கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆயிருக்கிறார். ஒரு வகையான காஸ்ட்லியான போதை பொருளுக்கு அடிக்ட் ஆகி அடிமையாகி அதன் மூலமா அந்த ஒரு சைக்கோவா மாறி நான் என்ன செய்யறேங்கிறது அவனுக்கு தெரியாம 6 பேரையும் சித்திரவதை ஆக்குறான். 5 பேர் இறந்து போயிட்டாங்க. கடைசியில இவனை ஜெயில அடைச்சிட்டு உம்மாட்ட போய் விசாரிக்க போறாங்க காவலர்கள். உம்மா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்காக உம்மாட்ட வர்றாங்க. உம்மாட்ட உனக்கு ஏன் இந்த நிலைமை வந்திருக்குது,
உன்னை எதனால ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது உம்மா சொல்லுது, பெத்த மனம் வித்து பிள்ளை மரம் கல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல அந்த உம்மா சொல்லுது, ராத்திரி தூங்கும் போது கட்டில இருந்து விழுந்துட்டேங்க. தாய் பல நேரங்கள்ல பிள்ளைய செய்யக்கூடாத காரியம் கொண்டு செய்வான். பிள்ளை ஒரு தப்பு செய்யும் போது அத்தாக்காரு திட்டுவாரு. அப்படி திட்ட ஆரம்பிக்கும் போது உம்மா சமயக்கட்டுல இருந்து சொல்லுவா, உங்களுக்கு வேற வேலையே இல்லை, பேசாம இருங்கம்மா. பிள்ளை நாசமா போறதுக்கு முதல் காரணம் அதுதான். அப்போ ஒரு தகப்பன் அல்லது மற்றவர்கள் அந்த குழந்தை மேல அன்பு கொண்டு அவனுடைய எதிர்காலம் நல்லாகணும் அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து அவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கும் போது அந்த தாய் பாசம் இருக்கணும் தான். ஆனா அந்த பாசம் விஷமா மாறக்கூடாது. அந்த பாசம் பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்கு முட்டுக்கட்டை போடுற மாதிரி ஆகக்கூடாது. இப்ப நமக்கு நல்லா விளங்குது, இந்த அம்மா தான் 5 பேரை கொல்ல தன்னுடைய மகன் தப்பு செய்யாதவன், அவன் நல்லவன், யோக்கியன் அப்படின்னு ஆஸ்பத்திரியில உட்கார்ந்துக்கிட்டு நான் கட்டில இருந்து கீழே விழுந்துட்டேன், அதனாலதான் எனக்கு அடிபட்டிருக்குதுன்னு இந்த அம்மா சொல்றான். இந்த அம்மா தான் இந்த பிள்ளைய இந்த நிலைமைக்கு மாத்துனது. பிள்ளைங்க மேல பாசம் இருக்கணும், ஆனா அதே பாசம் எப்படி ஆயிடக்கூடாது, அவன் தவறு செய்யறதுக்கு காரணமா போகக்கூடாது. உலகத்துல நம்முடைய பிள்ளை அந்த குழந்தை ஓடுது, ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது, அந்த மண்ணெண்ணெய் விளக்கு போய் அந்த குழந்தை பிடிக்குது. பிடிச்ச உடனே அந்த குழந்தையினுடைய ஆடையில தீ உரசுது. தீ பிடிச்ச உடனே எந்த தாயுமே அதை விரும்ப மாட்டாங்க. அப்படிதானே, குழந்தை மேல தீ பிடிக்கிறது எந்த அம்மாவும் விரும்ப மாட்டான். ஓடி போய் அந்த பிள்ளைய அப்படியே பிடிச்சி வாரி அணைச்சி அந்த உடம்புல இருக்கிற நெருப்பை அணைக்கிறதுக்கு முயற்சிக்கிறல்ல. நாளைக்கு அல்லாஹ்வுடைய நாட்டை நம்ம கண்ணுக்கு முன்னால நம்முடைய உடம்பினுடைய ஒரு பகுதி, அந்த பகுதியாக இருக்கிற குழந்தை நரகத்துக்கு போய் அந்த நரகத்துல கிடந்தது எரியும் போது எந்த அம்மாவும் உள்ள புகுந்து காப்பாற்ற முடியாது, எந்த அத்தாவும் உள்ள புகுந்து காப்பாற்ற முடியாது. அல்லாஹ்வினுடைய நியதி அப்படிப்பட்ட நியதி. அப்ப உலகத்துல ஒரு சாதாரண நெருப்பு பிள்ளை மேல படுறத தாங்க முடியாத அம்மா மறுமையில தாம் புள்ள நரகத்துல கிடந்து துடிக்கிறத பார்க்கும் போது அந்த நேரத்துல வாயிலையும் வயிற்றுலையும் மார்பிலையும் அடிச்சுக்கிட்டு, அல்லாஹ்வே என் பிள்ளைய நான் ஒழுங்கா வளர்த்திருந்தா, என் பிள்ளைக்கு நான் புத்திமதி சொல்லி கொடுத்திருந்தா அந்த பிள்ளை இப்படி எல்லாம் வந்திருக்குமே அப்படின்னு ஆதங்கப்படுறதுல எந்த வகையான அர்த்தமும் இல்லை. அதனாலதான் இந்த நிகழ்ச்சிய, இந்த கேரளாவுடைய நிகழ்ச்சிய வலைதளங்கள்ல படிச்ச பின்னால எல்லா மார்க்க அறிஞர்களும் உளவியல் வல்லுநர்களும் ஒரு விஷயத்தை கீழே எல்லாருமே எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க, வளரக்கூடிய தலைமுறை சின்ன குழந்தையில இருந்து வாலிபர்கள் வரையிலும் ஒரு இறுக்கமான இதயத்தோடு அலைகிறார்கள். ஒரு வெறி பிடிச்ச மாதிரி அலையலாம். வீட்டுக்கு வர்றது, எனக்கு இந்த பைக்கு தான் வேணும், இதை வாங்கி தரலன்னா நான் அப்படி பண்ணிடுவேன் அல்லது இப்படி பண்ணிடுவேன், எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும், இந்த கலர்ல தான் அது இருக்கணும், அந்த கலர்ல ஒரு பிசிறு இருந்தாலோ ஒரு கோடு ஒரு நூல் நீங்கி இருந்தாலோ அது உம்மாவா இருந்தாலும் அக்காவா இருந்தாலும் எனக்கு அது வேணாம், நான் விரும்புறத எனக்கு வாங்கி கொடு என்பது போல ஒரு இறுக்கமான உணர்வு. இது ஆபத்து. இதை எப்படியெல்லாம் தான் சின்ன வயசுலயே தான் விரும்புறதையெல்லாம் அனுபவிக்கணுங்கிற ஒரு மனநிலைக்கு ஒரு பிள்ளை எப்போ வருதோ எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும். அப்ப அந்த ஒரு இறுக்கமான நிலை பிள்ளைகள்கிட்ட இருக்குது. அது பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளிடத்திலிருந்து அதை எடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு ஒரு 8 வயது குழந்தை வருது. அந்த 8 வயது ஆண் குழந்தை வந்து நபியை பார்த்து சலாம் சொல்லிக்கிட்டு அந்த குழந்தை நின்று அழுது. அழுகையை பார்த்த உடனே கண்மணி நாயகம் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுந்து வந்து அந்த குழந்தையினுடைய தோள் 2 கையை வச்சுக்கிட்டு ஏன் அழுறேன்னு கேட்டாங்க. அப்ப அந்த குழந்தை சொல்லிச்சு, எங்க அத்தா போன யுத்தத்துல ஷஹீத் ஆயிட்டா, இப்ப நான் ஒரு அனாதை பிள்ளை, ஒரு எத்தீமான பிள்ளை. எத்தீம்னு சொல்லிட்டாலே, அத்தா இல்லாத பிள்ளைன்னு சொல்லிட்டாலே அது அடங்காது, ஒழுக்கம் இல்லாதது, அது வீட்டு சொல் பேச்சு கேட்காது என்பது போல ஊர் பார்வை எல்லாம் என் மேல விழுது. ஆனா உண்மையில நான் அப்படி எல்லாம் இல்லை, சாதாரணமான பிள்ளை. ஆனா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, எத்தீமு தானே, அவனோட ஒழுக்கம் இருக்காது, சுய கட்டுப்பாடு இருக்காது அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்கன்னு சொன்ன உடனே நின்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டுக்கால் போட்டு நின்னாங்க. முட்டுக்கால் போட்டு நின்னுட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்டாங்க, பாத்தியா நம்ம 2 பேரும் ஒண்ணுதான், நீயும் நானும் ஒண்ணுதான். ஏன்னா உயரம் குறைஞ்சிருச்சு முட்டுக்கால் போட்ட உடனே.
முட்டுக்கால் போட்டு அந்த குழந்தைகிட்ட அப்படி பிடிச்சி ரெண்டு கையையும் பிடிச்சிட்டு ஆட்டிட்டு அந்த குழந்தையினுடைய கையை பிடிச்சி உசுப்புனாங்க, ஆட்டுனாங்க, காலை பிடிச்சி ஆட்டுனாங்க, விளையாட ஆரம்பிச்சாங்க. விளையாட ஆரம்பிச்சுட்டு சொன்னாங்க, ஏன் நீ அத்தா இல்லைன்னு ஃபீல் பண்ற? இங்க பாரு, அபூபக்கர் இருக்காரு, உமர் இருக்காரு, உஸ்மான் இருக்கிறாங்க, அலி இருக்கிறாங்க, ரலியல்லாஹு அன்ஹும் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன், வீட்டுல ஆயிஷா அம்மா இருக்கிறாங்க. ஆயிஷா உன்னுடைய தாயாகவும் உன்னுடைய அத்தாவுடைய ஸ்தானத்தில் நானும் இருக்கிற போது ஏன் நீ எத்தீம்னு ஃபீல் பண்ற? உன்னுடைய இதயத்தை நீ அந்த மாதிரி இறுக்கமாக்காத, உனக்கு நான் இருக்கிறேன் என்கிற நிலையோடு அந்த குழந்தையை வாரி அணைச்சாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு பின்னால ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழங்காலிட்டு அந்த குழந்தைகளை நின்னதை நாங்க பார்த்த பின்னால மண் ரோட்ல தெருவுல எத்தீமான குழந்தைகளை பார்த்தா நாங்க அப்படியே மண்டிட்டுருவோம், அப்படியே உட்கார்ந்துருவோம். அந்த குழந்தைக்கு முன்னால முழங்காலிட்டு நாங்க நின்றுவோம், நின்று அந்த குழந்தைகளை வாரி அணைப்போம். அதனுடைய விளைவு என்ன ஆயிற்று? மதீனாவுல ஏற்றத்தாழ்வு இல்லாத, பரபரப்பு இல்லாத, டென்ஷன் இல்லாத, இதய இறுக்கம் இல்லாத ஒரு நிலப்பரப்பு மதீனால உருவாச்சு. அதனால அங்க கொலை இல்ல, கொள்ளை இல்ல, திருட்டு இல்ல, எதுவுமே இல்ல. ஒரு அமைதி பூங்காவாக அந்த நிலத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தெடுத்தாங்க. அப்ப அந்த உளவியல் வல்லுநர்களுடைய கூற்று, ஒரு இறுக்கமான இதயம் பிள்ளைகள்கிட்ட உருவாகுது. அது பெற்றோர்கள் முயற்சிக்கணும். அதுகள்கிட்ட உட்கார வச்சு, அப்படிலாம் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் வாழ்க்கை இல்லத்தா, உன் காலம் வேற என் காலம் வேற டைலாக் பேசக்கூடாது. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் வாழ்க்கை இல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தை இது. இங்க நமக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு இருக்குது. நம்முடைய நண்பர்கள் போல நாம வாழ முடியாது. நம்முடைய வாழ்க்கை யதார்த்தமான வாழ்க்கை. நாம் கண்காணிக்கப்படுகிறோம், கவனிக்கப்படுகிறோம். அனைத்திற்குமான பதில ரப்பார்ல எடுத்து வச்சு ஆகணும் என்கிற நிர்பந்தம் நமக்கு இருக்குது என்பது அந்த குழந்தைகள்கிட்ட மனம் விட்டு பேசி அவர்கள் ஆறுதல் படுத்தி மீண்டும் இந்த துறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை தான் எல்லோருமே நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பிள்ளைங்க மேல பாசம் இருக்கணும். மஅரூஃபுல் கர்ஹி ரலியல்லாஹு அன்ஹு குழந்தை பிள்ளை அம்மா ஒரு உஸ்தாதத்தை கொண்டு வந்து விட்டாங்க. என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தா அந்த ஆசிரியருடைய பேரு ஷகீகுல் பல்கி. அந்த குழந்தையை கொண்டு வந்து 3 வயசு குழந்தை அல்லது ஒரு 4 வயசு குழந்தையை கையில கொடுத்துட்டு உம்மா சொன்னாங்க, என் புள்ள குர்ஆன மரணம் செஞ்ச ஹாஃபிஸாக என் வீட்டுக்கு வரணும். அது வர அவன் வீட்டுக்கு வரக்கூடாது, உங்கள்கிட்ட தான் அது இருக்கணும். ஒரு 4 வயசு குழந்தை மேல உமாவுக்கு எவ்வளவு பாசம் இருக்கும். அந்த குழந்தைக்கு உமாவை எவ்வளவு தேடும். சின்ன பிள்ளை தானே அது. அப்ப 4 வயசுல அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஆசை இருக்கும், தாய் பாசம் இருக்கும். படுக்கும் போது உம்மா மேல கையை தூக்கி போடணும், உம்மாவை கெட்டி பிடிக்கணும். ராத்திரி 2 மணிக்கு ஒண்ணுக்கு இருக்கிற எலும்புனா என்னுடைய உம்மாவோட போகணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்குமா இல்லையா? அந்த 4 வயசு பிள்ளை, அந்த பிள்ளைய கொண்டு உம்மா சொல்றாங்க, என் பிள்ளை வீட்டுக்கு வந்து ஹாஃபிஸா தான் வரணும், இல்லைன்னா அங்கேயே கிடக்கட்டும். நாங்க கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு 2 வாரத்துக்கு பின்னால ஒரு மாலை நேரத்துல கதவு தட்டப்படுது. உம்மா தனியா இருக்கிறாங்க. அம்மா உள்ள இருந்து கேட்கிறாங்க, யாருன்னு கேட்கிறாங்க. வெளியே நின்று அவர் சொல்றாரு, நான் உன் புள்ள மஅரூஃபுல் கர்ஹிங்கிறார். உன் புள்ள மஅரூஃபுல் கர்ஹி. உம்மா உள்ள இருந்து கதவு திறக்காம சொல்றாங்க, என் புள்ள மஅரூஃபுல் கர்ஹி ஷகீகுல் பல்கிட்ட படிச்சிட்டு இருக்கிறாரு. அவரு ஹாஃபிஸாவா தான் வீட்டுக்கு வருவாரு, இடையில எல்லாம் வரமாட்டாரு. நான் அப்படி ஒண்ணு என் பிள்ளைய வளர்த்தல. என் புள்ள யோக்கியமான புள்ள, என் புள்ள ஒழுக்கம் உள்ள புள்ள, என் புள்ள மானம் உள்ள புள்ள, என் புள்ள தாய் பேச்சு கேட்கிற புள்ள, என் புள்ள தாய் சொல்ல தட்டாத புள்ள அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசிக்கிட்டு கதவை திறந்து பாக்குறாங்க, மறுபடியும் காணும், ஓடிட்டாரு. என் அம்மா சொல்றாங்க, என் புள்ள சொல் பேச்ச தட்டாத புள்ள அப்படின்னு என் அம்மா சொல்றாங்க. அப்போ அந்த அம்மாட சொல்ல நான் கேட்கணும், தட்டக்கூடாதுன்னு ஓடிட்டாரு. ஓடி ஆஃபுவான பின்னாலதான் மஅரூஃபுல் கர்ஹி வீட்டுக்கு வந்தாரு. அவங்களுடைய வரலாறு இருக்கு. இந்த குழந்தைய 4 வயசு குழந்தையை வீட்டை விட்டு வெளியே அனுப்பும் போது மனசு என்ன பாடுபட்டிருக்கும், எவ்வளவு பாடுபட்டிருக்கும். அந்த பிள்ளைய விட அம்மாவுடைய மனசு என்ன பாடுபட்டிருக்கும். ஆனா சில நேரங்கள்ல இதயத்தை கல்லாக்கிதான் பிள்ளைக்கு புத்தி பிடிச்சு கொடுக்கணும். சில நேரங்கள்ல இதயத்தை கல்லாக்கிதான் பாசத்தை வெளியே விட்டு பேசாம அது உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சுதான் பிள்ளைய வந்து பேசணும். பேசினாதான் பிள்ளையினுடைய எதிர்காலம் சரியாகும். அந்த மனோநிலை அந்த தாயாருக்கு இருந்த காரணத்தால்தான் 7 வயசுல மஅரூஃபுல் கர்ஹி ஹாஃபிதுல் குர்ஆனாக மாறினார். இப்ப இது எல்லாமே நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகள் சமுதாயத்துல எடுபட்டு போனது, விடுபட்டு போனதனுடைய விளைவு இறுக்கம் கொண்ட இளைஞர்களும் சொல் பேச்சு கேட்காத குழந்தைகளும்
ஒழுக்கம் போதிக்க தெரியாத பெற்றோர்களும் முதியோர்களும் நிறைந்த ஒரு சமூகமாக நம்முடைய சமூகம் மாறிக்கொண்டு வருகிறது. இந்த பழைய நிலைமைக்கு நாம் போகணும் அப்படின்னு சொன்னா இந்த இறுக்கத்தை நாம போக்குறதுக்கு எதன் மூலமா போக்கலாம். ஒரு மனுஷனுடைய இதயம் இறுகி போனா அது இழகணும். அதை எழுகிறதுக்கு என்னென்ன வழி இருக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எண்ணற்ற வழிகளை சொல்லித் தருகிறார்கள். இதை செய்யுங்க, இதை சொல்லுங்க, அப்படி நடந்து பாருங்க. உங்களுடைய இதயம் எக்கு போல இறுகி இருந்தாலும் அது சாதாரணமாக உருகிவிடும் என்கிறார்கள். அல்லாஹ் அவைகளை கேட்டு வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை நமக்கு தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ ஆலி அஹ்லில் பைத் வஸல்லிம் وصلي على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين.